அதிர்ஷ்டம் நியூஸ்க்கு வரவேற்கிறோம். மகளிர் உரிமைத் தொகையில் வந்த பஞ்சாயத்து. ஆர்டிஐயில் அம்பலமான ஸ்டாலினின் தில்லாலங்கடி. மகளிர்க்கெல்லாம் 5000 கொடுத்துட்டோம், இது ஒரு புரட்சி அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. ஆர்டிஐ மூலம் வெளிவந்த தகவல்கள். இதுல இந்த பணம் எப்படி கொடுத்தாரு அப்படிங்கறத இன்னைக்கு ஆர்டிஐ மூலம் விசாரிச்சதில்ல. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி விசாரிச்ச போது அவர்கள் கொடுத்த பதில் எஸ்டி SC/STக்கு ஒதுக்கப்பட்ட தொகையிலிருந்து எடுத்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதுதான். அதாவது பட்டியலின மக்களுக்காக இந்த 3 ஆண்டுகளில் மொத்தம் கிட்டத்தட்ட 12,000 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. அதுல 11,500 கோடி ரூபாய் இன்னைக்கு அதுல இருந்து எடுத்து பெண்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அரசியல் விமர்சனங்கள். பட்டியலின மக்களுக்காக கொடுக்கப்பட்ட நிதியை இந்த மாதிரி எடுத்து செலவிடுறாரே, இதுக்கு திருமா ஏன் அமைதியா இருக்கிறாரு? ஏன்னா ஸ்டாலினுக்கு என்ன பயம் இல்லைன்னா, திருமாவோ இல்ல இந்த மாதிரி பட்டியலின தலைவர்களோ இவங்களையெல்லாம் எப்படி சமாதானப்படுத்தணுங்கிறது ஸ்டாலினுக்கு தெரியும். மற்ற இடத்திலிருந்து நிதியை எடுத்து கொடுக்கறத விட்டுட்டு பட்டியலின மக்களுடைய நிதியை எடுத்து கொடுத்தா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இந்த விஷயம் இன்னைக்கு அம்பலமான உடனே தமிழக அரசு சார்புல அப்படியெல்லாம் நாங்க கொடுக்கல அப்படின்னு ஒரு நீண்ட அறிக்கையை கொடுக்கறாங்க. கேள்வி: சரி, எப்படி கொடுத்தது அப்படின்னு சொல்லுங்களேன். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர் இப்படி யார் போராட்டம் பண்ணாலும் நிதி இல்லை அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தீங்க. கடுமையான நிதிச்சுமை. ஒன்றிய அரசு பணம் கொடுக்கல. இதுதான் ஸ்டாலின் சொல்லக்கூடிய பதில். இப்ப மட்டும் எப்படி பணம் வந்தது? ஆர்டிஐ கோரிக்கைகளும் தாமதமும். ஆர்டிஐல இப்ப இந்த தகவல் கூட 2 வருடங்களாக கேட்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கேள்வி. அப்ப தகவல் அறியும் உரிமை சட்டத்துல இதற்கான பதிலை கொடுக்கறாம தமிழக அரசு இருந்தது. இப்ப SC/ST ஆக்ட் பிரகாரம் நாங்க நீதிமன்றத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்ன உடனே பயந்து போய் தகவல் அறியும் உரிமைச் சட்டம்